இன்னைக்கு உண்டான தீம் என்ன? வாட் இஸ் த தீம்? டுடேஸ் தீம் இஸ் ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்போதே ப்ரோக்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ரைட்? ப்ரொடக்டிவிட்டி ஃபேண்டாஸ்டிக். ஸோ எத்தனை பேர் டு டூ லிஸ்ட்டை எழுதி பண்ணுறீங்க? சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது. சக்ஸஸோட பாத்தில் யார் போனாலும் சக்ஸஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபெயிலியர் தான் கிடைக்கும். வாட் இஸ் த ஃபெயிலியர் பேட்டர்ன்? நான் எப்பவுமே சொல்கிற ஒரு வேர்டு, வாட் இஸ் த ஃபெயிலியர் பேட்டர்ன்? இந்த விஷயம் இருந்தால் அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்கும், அல்லது சக்ஸஸ் தள்ளி போகும், அல்லது சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். த ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், டார்க்னஸ்க்கு உண்டான நம்ம கம்யூனிட்டியோட எதிராக இருக்கிற அல்லது எளிமையாக இருக்கிற ஒரு விஷயம். வாட் இஸ் தட்? லெதார்ஜிக், அலட்சிய போக்கு. அது அலட்சியம், லெதார்ஜிக். அப்புறம் பார்த்துக்கலாம், ரைட்? பார்த்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு, கேன் யூ டைப்? பார்த்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு தோத்துக்கலாம். பார்த்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு தோத்துக்கலாம். பண்ணலாம் இஸ் ஈக்குவல் டு வெல்லலாம். இப்பவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வெல்லலாம். பார்த்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு தோத்துக்கலாம், ரைட்? ஸோ டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து அதற்குண்டான டார்ச் லைட். லைட் சோர்ஸை வந்து அதிகம் பண்ணால் டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ லைட் சோர்ஸ் இங்கே எதுன்னு கேட்டால் விச் இஸ் த டு டூ லிஸ்ட். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இன்னைக்கு நைட்டு தூங்கும் போதே நம்ம இருந்தோம் அப்படின்னா அது வந்து உலகத்திலேயே மிக கம்மியான, மிக சொற்பமாக இருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாளர்களில் ஒருத்தராக நம்ம திகழ முடியும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப கம்மியான டைம்லேயே நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னு சொல்கிறேன், நான் வந்து இந்த ஒர்க் எல்லாம் முக்கியம்னு நான் போடுறேன். ஓகே, அந்த 21 பாயிண்ட்ல முக்கியமான 3 விஷயத்த நான் எடுத்து வைக்கிறேன். இந்த முக்கியமான 3 விஷயத்த நான் செய்யும் போதே என்னோட லெவல் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும். ஆனால் அதிகமாகிறது எனக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா அந்த ரூட் டெவலப் ஆகிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்மளோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்த நாள் டு டூ லிஸ்ட்டை எழுதும்போது ப்ரீவியஸ் டே எழுதுனீங்க இல்லையா, அந்த லெவலை விட கொஞ்சம் உயர்வான 21 பாயிண்ட்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும்ல, அந்த ஸ்டெப்புக்கு உண்டான ஒர்க்கு தான் நமக்கு இருக்கும். கடைசி ஸ்டெப்பில் இருந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு உண்டான மைண்ட் செட்டில் தான் 21 பாயிண்ட் எழுதுவோம். அந்த 21ல் 3 எடுத்து நம்ம பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வரும். அப்போ 2வது ஸ்டெப்பில் ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 21 பாயிண்ட் எழுதுவோம். ஒருவேளை 2வது ஸ்டெப் இல்லாமல் 0th ஸ்டெப்பில் இருக்கும், ஏறவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எழுதுன 21 பாயிண்ட்டுக்கும் 3வது ஸ்டெப், 4வது ஸ்டெப், 5வது ஸ்டெப், 7வது ஸ்டெப் அங்கே இருந்து எழுதுகிற 21 பாயிண்ட்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா விச் வில் பி ஹைலி மெச்சூர்டாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய 21 பாயிண்ட்ஸ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அது எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும்னா, இந்த 0th ஸ்டெப்பில் இருக்கும்போது 3 முக்கியமான பாயிண்ட் இதுதான் முக்கியம் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அதில் 7வது 10வது இடத்துல இருந்து 21 பாயிண்ட்ல எழுதி இதுதான் இருக்கிறதுலே கம்மியான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, அந்த கம்மியான இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் இம்பார்ட்டன்ட். இந்த 0th இதில் இருக்கிற மேஜரான பாயிண்ட்டும் அந்த 10வது ஸ்டெப்பில் இருக்கிற கம்மியான பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். கேன் யூ விஷுவலைஸ் திஸ்? அப்போன்னா 10வது இடத்துல இருந்து அந்த 3வது முக்கியமான பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா, which is known as compounding effect. இது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா 20வது இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு 0th ஸ்டெப்பில் இருந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த இடத்துல இருந்து நம்ம எழுதுனா எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் மறந்துருப்பீங்க. பிகாஸ் அதெல்லாம் யோசிக்கிறது உங்களுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போய் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போது அந்த லெவலில் இருந்து நீங்கள் 21 பாயிண்ட் எழுதி 3 விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களோட காம்படிட்டர் யோசிச்சு பாருங்க, 0th ஸ்டெப்பில் இருக்கிறார். 0th ஸ்டெப்பில் இருந்து முக்கியமான விஷயத்தை எடுத்து 3 பாயிண்ட் எடுத்து நான் ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கேன்னு சொல்கிறார். நீங்கள் 10வது ஸ்டெப்பில் இருந்துட்டு 3 பாயிண்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் 3 விஷயத்த பண்ணும்போது உங்களோட ரிசல்ட் வந்து யோசிச்சு பாருங்க. உங்களோட காம்படிட்டரோட ரிசல்ட்டும் உங்களோட ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க, விர்ச்சுவலாக கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ தட் இஸ் த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற அல்லது வேர்ல்டு கிளாஸில் இருக்கிற
சில பீப்புளோட நம்ம வந்து கம்பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். கரெக்டு தானே? ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 ஸ்டெப்பில் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 20 ஸ்டெப் 50 ஸ்டெப்பில் நம்ம போய் நிற்கும்போது நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. ரைட்? ஸோ தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் எழுதி பார்த்தேன் இந்த விஷயத்தை. நான் வந்து ரீசெண்டாக வந்து 21 பாயிண்ட்ஸ் எழுதினேன். அதாவது நான் 1 டேக்குன்னு எழுதலை, வீக்குன்னு எழுதி பார்த்தேன். இந்த வாரம் நான் வந்து என்ன பண்ணணுங்கிற டோட்டல் இதை எடுத்து பார்த்தேன். இதில் எல்லாத்தையும் நம்ம ஹைராக்கி மார்க் பண்ணிட்டு அந்த கடைசி 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, கடைசி 3, நாட் ஃபர்ஸ்ட் 3 இல்லை, கடைசி 3 ரெட் ஜோனில் இருக்கிற இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3 இது எடுத்து பார்த்தா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எழுதி வச்சிருப்பேன் இல்லையா ஒரு 21 பாயிண்ட்ஸ். அதில் டாப் 3ல இருக்கிற சில விஷயங்களா இருந்துச்சு. நான் தவிர்க்கணும்னு நினைச்ச சில விஷயங்கள் அது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு விஷயமா, ரொம்ப பெரிய விஷயமா நான் எழுதி வச்சிருந்த விஷயங்களா இருக்கு. அப்போ நான் எடுத்து பார்க்கும்போது ஐ கேன் ஃபீல் தட் வளர்ச்சியை நீங்கள் மற்றவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நீங்களே காமிச்சுக்கிறது தான் வளர்ச்சி. ஓகே, மற்றவங்ககிட்ட காமிச்சுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு மற்றவங்க எல்லாரும் 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நான் 60,000 ரூபாய் சம்பாதிச்சாவே பெரிய இதுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப் சிலர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கம்பெனியில் வேலை செஞ்சு மாதம் 80,000 ரூபா 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறது பெரிய விஷயமா அவங்க பார்ப்பாங்க. நம்ம என்டர்பிரனர்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் சாதாரணமாகவே ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி மேனேஜராக இருக்காங்க, ஹெச்ஆராக இருக்காங்க, இவ்வளோ பொசிஷனில் இருக்காங்க, அவங்களே 1 லட்ச ரூபா தான் சம்பாதிக்கணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் இப்போ தான் வந்து ஒரு லெவல் சின்ன கம்மியான லெவலில் தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெவல்லையே 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து நம்ம பண்ணிட முடியுது அப்படின்னா பலன் அதிகமாக கிடைக்கிற இடம் என்டர்பிரினர்ஷிப் தான். அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கும், அதே அளவுக்கு டிசிப்ளினும் நமக்கு தேவை தானே. ஸோ ஒரு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்காரோ அதை விட நம்ம பல மடங்கு டிசிப்ளினாக இருக்கணும். பிகாஸ் பல மடங்கு நமக்கு ரிட்டர்ன்ஸாக வருது. அந்த ரிட்டர்ன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுக்காச்சும் நம்ம ப்ரொடக்டிவாகவும் கல்ச்சர்டாகவும் டிசிப்ளினாகவும் இருக்க வேண்டியது நமக்கு மிக முக்கியமாக இருக்குது இல்லைங்களா? யார் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பெனியில் சிஇஓ இருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன் 80% ஆஃப் பீப்புளுக்கு சிஇஓன்னு இருக்க இப்போ இந்த ஸ்டேஜில் இல்லைன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சரில் சிஇஓன்னு ஒருத்தர் இருக்காங்க. ஹூ இஸ் தட் சிஇஓ, ஹூ இஸ் தட் மேனேஜர்? மேனேஜருக்கும் சிஇஓக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, மேனேஜர் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் 4 விஷயம் எடுத்துக்கிறேன்: மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன், ஹெச்ஆர் அண்டு இன்னொன்று ஃபினான்ஸ். இந்த 4க்கும் நம்மளோட நிறுவனம் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனேஜர் போடுறேன். ஆப்ரேஷன் மேனேஜர், ஃபினான்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் மேனேஜர் போடுறேன். அப்போது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இஸ் த மேனேஜர். ஹூ இஸ் த சிஇஓ? சிஇஓ யாருன்னா இந்த 4க்கும் ஹெட்டு. இந்த 4ஐயும் வந்து ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுற ஒரு ஹெட் இஸ் த சிஇஓ. நம்ம பிஸ்னஸில் யோசிச்சு பார்க்கலாம், இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு சிஇஓ இருக்காருன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3 வருஷத்தில் அல்லது 5 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த சிஇஓ எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்த அவர் ரீப்ளேஸ் பண்ணி தராரு. சார் நீங்கள் ஓனர், நீங்கள் போய் பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் யோசிங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உட்காருவார். அதுதான் சிஇஓ. அந்த சிஇஓ எந்த அளவுக்கு டிசிப்ளினாக டீசெண்டாக கல்ச்சர்டாக இருக்கணும்னு இப்போவே யோசிங்க. இப்போவே அதை வந்து அதாவது இதை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் இந்தளவுக்கு பெரிய ஒரு கம்பெனியாக ஆயிட்டீங்க. உங்கள் கம்பெனி நிறுவனத்தில் குறைஞ்சது 100 பேர்த்துக்கு மேலேனாச்சும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேனேஜர் இருக்காங்க. அந்த மேனேஜருக்கும் ஒரு சிஇஓ இருக்கார். அந்த சிஇஓ எப்படி இருப்பாருன்னு இப்போவே நம்ம யோசிக்கலாம். அந்த சிஇஓ எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கணும், அந்த சிஇஓ எவ்வளோ கல்ச்சர்டாக இருக்கணும், அந்த சிஇஓ எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும்,
என்ன இன்டென்ஷனில் இருக்கணும், ஓகே, என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கணும், இது எல்லாத்தையும் இப்போவே டிசைன் பண்ணிடலாம். அந்த சிஇஓ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது யாருக்கிட்ட இருந்து வரும்? ஓனர்கிட்ட இருந்து வரும். ஓனர் சரியில்லைன்னா சிஇஓ லத்தாஜிக்கா இருக்கார். இவர் எதுவும் கேட்க மாட்டாரு, நான் சொல்றதா ரிப்போர்ட்டு, நான் ஏதாவது சொன்னேன்னா இவர் ஓகே ஓகேன்னு மண்டையாடி போயிடுவாரு. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது இல்லைங்களா? ஸோ ரெகுலஸ் ரிவ்யூ அவரு பண்ணியிருக்கணும், நம்மளும் ரெகுலஸ் ரிவ்யூ சிஇஓ பண்ணியிருக்கணும். நம்ம வந்து சரியா பண்ணலைன்னா அவரும் சரியா பண்ண மாட்டார். அவர் பண்ணலைன்னா மேனேஜர் பண்ண மாட்டார். மேனேஜர் பண்ணலைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ண மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஹெட் சரியா பண்ணலைன்னா அடுத்தது வந்து அவங்க கீழே இந்த இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஒர்க்ஸ், டெக்னிக்கல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க, டெக்னிக்கல் ஒர்க்ஸ் கீழே சப்போர்ட் ஒர்க் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஓனர். ஸோ மன்னரை பலியோ மக்களை பலி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்போது அவங்க இந்த சிஇஓ வந்து நான் வந்து நல்லா பார்த்துக்கணும்னா, அந்த சிஇஓ இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு நான் வந்து இருக்கணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணலாம், ரைட்? ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் அது பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்னவா ஆகுமோ அதுவாக ஆகிறதுக்கு மேபி ஒரு டைம் எடுக்கும்ல. ஒரு வருஷம், வெரி மேக்ஸிமம் 2 வருஷம் ஆனால் கூட ஒரு வருஷத்தில் நீங்கள் சிஇஓலாம் அப்பாயின்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நம்ம ரெடியாகிடலாம், ரைட்? ஸோ நம்ம மைண்ட் செட் எல்லாமே யாரை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு இருக்கணும்? சிஇஓவை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு இருக்கணும். சிஇஓ தான் மேனேஜர் இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ அதற்கு மிக முக்கியமான விஷயம் இஸ் த டு டூ லிஸ்ட். டு டூ லிஸ்ட்டை விட இந்த ஒரு டூல் ஈஸி, இன்னும் ப்ரொடக்டிவிட்டி நிறையா கொடுக்கும், உங்களுக்கு மைண்ட் செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ரிசல்ட் நல்லா கொடுக்கும், ஓகே, ரிசல்ட் நல்லா கொடுக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளுக்கு ஒரு பாத் இருக்குது. அந்த பாத்தில் என்னெல்லாம் ஹேபிட் இருக்கோ அது எல்லாத்தையும் 21 பாயிண்ட் எழுதி அதில் 7 ஹைராக்கி பாயிண்ட் போட்டு அதில் ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை எடுத்து வச்சு அதில் டாப் 1 என்னன்னு பார்த்தா அது எனக்கு தோணுது இஸ் த டு டூ லிஸ்ட். டு டூ லிஸ்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம எழுதுறது வந்து இஸ் த வெரி 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 இம்பார்ட்டண்ட் விஷயம். அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ரிசல்ட் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம், ஓகே? ஸோ நான் இதை விட கொஞ்சம் அடுத்த லெவல் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனக்கு தோணுன விஷயத்த நான் சொல்கிறேன், which is not to do list. not to do list. என்னென்ன விஷயம் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட், ஓகே? இந்த விஷயம் நான் வந்து நிறையா டைம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விஷயத்த வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விஷயம்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இந்த லிஸ்ட்டை வந்து ஈஸியாக எழுதிடலாம், டு டூ லிஸ்ட்டை விட ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம், உங்களுக்கே நல்லா தெரியும், ரைட்? இந்த விஷயந்தான் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? அந்த விஷயத்த லிஸ்ட் பண்ணி இதில் ஏதாச்சும் ஈஸியான விஷயம், ரைட்? இந்த இடத்துக்கு ஈஸி மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் ஈஸியாக நான் அவாய்ட் பண்ணிடலாம், இந்த ஒரு விஷயம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம், ஈஸி 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 அப்படின்னு நம்ம எழுதிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இந்த லிஸ்ட்டு 21 வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு 7 பாயிண்ட் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. 7 பாயிண்ட் வர அளவுக்கு நல்லா டீப்பாக எழுதுங்க. நான் அதிகமான டைம் எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன், விச் இஸ் நான் ப்ரொடக்டிவ் ஒர்க். அதாவது நான் ஃபேமிலி கூட போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என் பிஸ்னஸில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது சார் அப்படின்னு தயவு செஞ்சு எழுதிடக்கூடாது, ஓகே? அதெல்லாம் வந்து வீல் ஆஃப் லைஃப்பில் மிக முக்கியமான விஷயங்கள். இந்த வீல் ஆஃப் லைஃப்பில் வராத சில விஷயங்கள் நான் எந்த இடத்துல நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த ஸ்பெண்ட் பண்ணுற லிஸ்ட்டை நான் எடுத்து அதை நான் வந்து எழுதுனேன்னா அதில் ஈஸியான ஒரு விஷயத்த இது வந்து ரொம்ப மேஜிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்குற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட்
அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர். பை பாய்.